وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. بسم الله الرحمن الرحيم. فلما قضينا عليه الموت ما دلهم على موته إلا دابة الأرض تأكل من سأته فلما خر تبينت الجن أن لو كانوا يعلمون الغيب ما لبثوا في العذاب المهين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الموت تحفة المؤمن. صدق الله العظيم. صدق رسوله الكريم. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமா. நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த ரமலானுடைய இரவுகளில், குறிப்பாக இன்றைய தினம் அவனுடைய கலாம் ஷரீஃபை தொழுகையின் மூலம் ஓதுகிற கேட்கிற நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கினான். அதற்கான நற்கூலியையும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானார். குர்ஆனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானார். குர்ஆனுடைய ஷஃபாஅத்தை நாளைக்கு அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தருள்வானார். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணத்தை குறித்த ஒரு வசனம். ஏற்கனவே ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் நான் சொன்னது ஞாபகம் இருக்கலாம். ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத்த, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணத்தை நாம் முடிவு செய்த பொழுது அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் என்பதை பூமியிலிருந்து கரையான் அரித்து அவர்கள் அமர்ந்திருந்த அந்த சிம்மாசனம் கீழே வீழுகிற வரை ஜின்னுகளுக்கு அவருடைய மரணத்தை பற்றிய செய்தி தெரியவில்லை. அவர்கள் தெரிந்து கொண்ட பொழுது தங்களுக்கு மறைவான ஞானம் எதுவும் கிடையாது என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இங்கே யோசிக்கிற விஷயம் என்னவென்றால், இந்த ஆயத்திலே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணமாகி விட்டார்கள். மௌத்தானதற்கு பின்னாலேயும் அவர்கள் அந்த சிம்மாசனத்தில் அப்படியே உட்கார்ந்திருக்கிறதாக திருக்குர்ஆன் விவரிக்கிறது. இந்த ஆயத்தை விவரிக்கக்கூடிய முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் தலைவரான ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எவ்வளவு நாட்கள் அந்த சேரிலே அமர்ந்தார்கள் என்பதை குறிப்பிடும் பொழுது அவர்கள் உட்பட பல சஹாபாக்களும் பல முஃபஸ்ஸிரீன்களும் ஓராண்டு வரை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே உட்கார்ந்திருக்கிறார்கள். மரணித்த பின்னாலும் ஓராண்டு வரை எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே உட்கார முடியுமா என்று சொன்னால், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்துல அல்லாஹு தஆலா இதை எப்படி நடத்தி காட்டினான் என்று சொன்னால், முஃமின்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ் உணர்த்துகிறான். ஒருவேளை அவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட கபருக்குள்ளும் அவர்களுடைய உடல் அப்படித்தான் இருக்கும். இதைத்தான் விளங்கணும். நபிமார்களை பொறுத்தவரையில் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னாலும் கூட அவர்களுடைய உடல்களை மண் சாப்பிடுவதில்லை. மரணம் என்பது முஃமின்களை பொறுத்தவரையில் அது இழப்பல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கையின் துவக்கம். எங்கேயும் மரணத்தை குறித்து இழப்பு என்று நம்முடைய ஷரீஅத்தில் சொல்லப்படவில்லை. குர்ஆனை எடுத்துக்கொண்டாலும் ஹதீஸை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் மரணம் என்பது இழப்பல்ல, அது ஒரு புத்துணர்ச்சியான வாழ்க்கையின் துவக்கம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை ஒரு மூமின் எடுக்கிற ஓய்வு என்று சொல்கிறார்கள். ஒரு மூமின் ஓய்வு எடுக்கிறார், மரணத்தின் மூலமாக ஓய்வு எடுக்கிறார். இன்னொரு ஹதீஸிலே துஹ்ஃபத்துல் முஃமின், ஒரு மூமினுக்கு தரப்படுகிற அன்பளிப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மரணம் என்பது உலகத்தில் யார் வேண்டுமானாலும் பயப்படலாம், மரணத்தை யார் வேண்டுமானாலும் வெறுக்கலாம், மரணம் குறித்து யாருக்கு வேண்டுமானாலும் அச்சம் இருக்கலாம். ஆனால் மூமின்களுக்கு அச்சம் இருக்க தேவையில்லை, மூமின்களுக்கு பயம் தேவையில்லை, மூமின்களுக்கு வெறுப்பு தேவையில்லை. ஏனென்றால்
தன் வாழ்க்கை மரணத்திற்கு பின்னால் தான் துவக்கமாகிறது என்பதை ஒவ்வொரு முஃமினும் மிக தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார். எந்த மனிதனுக்கும் மரணமாகிற வரை தன்னை பற்றிய ஒரு அபிப்பிராயம் இருக்கும். மரணத்திற்கு பின்னால் என்ன, எந்த மதமும் பேசாது, யாரும் பேச முடியாது. ஆனால் ஒரு மூமினிடத்திலே தன் வாழ்க்கைக்கான அத்துணை டைம் டேபிளும் இருக்கும். என் வாழ்க்கை இப்படி மௌத்தாகிறேன், இப்படி கபர்ல இருப்பேன், கபருக்கு பின்னால் என்ன நடக்கும், அதுக்கு பின்னால் என்ன நடக்கும், தெளிவாக இவர் போய் சொர்க்கத்தை போய் அடைகிறவரை அல்லாஹ் நசீபாக்கட்டும், அதுவரை அவருக்கு தெளிவான அந்த டைம் டேபிள் இருக்கிறது. மவுத்னா என்ன தெரியுமா? எதுவுமே இழப்பு இல்லைங்க. மவுத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? குரூஜுர் ரூஹி மினல் ஜஸத், உடல்ல இருந்து ரூஹ் வெளியாகுது, அவ்வளவுதான் மவுத்துங்கிறது. அதுதான் மவுத்துங்கிறது. எதுவுமே அழியறது இல்ல, எதுவுமே அழியல. தெளிவா விளங்கிக்கங்க. மவுத்துக்கு அர்த்தம் என்னன்னா குரூஜுர் ரூஹி மினல் ஜஸதி, உடல்ல இருந்து ரூஹ் இடம்பெயருது, அவ்வளவுதான். இந்த ரூஹ் ஏற்கனவே முன்னால இருந்துச்சு. இந்த உடலை தாங்குவதற்கு முன்னாலும் இந்த ரூஹ் இருந்துச்சு. எப்ப இருந்துச்சு? அல்லாஹ் ஆலமே அர்வாஹில ஆதம் நபி உட்பட உலகத்தில் அத்தனை பேர்களையும் நிறுத்தி வச்சு அல்லாஹ் நம்மிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறான். திருக்குர்ஆன் சொல்லுது. இந்த ஒப்பந்தத்திற்கு ரூஹ் மட்டும் தனியாக இருந்தது. அந்த ரூஹுக்கு உடல் தேவையில்லாமல் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் நம்ம ரூஹோடு மட்டும் வாழ்ந்திருக்கிறோம். அலஸ்து பிரப்பிக்கும் அல்லாஹ் கேட்டான். நான் ரப்பு தானன்னு அல்லாஹ் கேட்டான். நாம எல்லாம் சேர்ந்து சொல்லி இருக்கிறோம், பலா நீ ரப்புதான், நீ ரப்புதான், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் மலக்குமார்களை சாட்சியாக்கி இருக்கிறான். அத்துணை ரூஹுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எல்லா ரூஹையும் எடுத்து ஆதமுக்கு முன்னால கொண்டு வந்து போட்ட உடனே ஒரு ரூஹ பார்த்து கேட்டாங்க, இவர் யாருன்னு சொல்லி ஆதம் நபி கேட்கிறாங்க. ரூஹ பார்த்து இந்த அப்துல் ரஹ்மான், அப்துல் காதர், யாசர், அரபாத், இதுக்கு பூரா பேரு ரூஹுக்கு தான் பேரே தவிர நீங்க நல்ல விளங்கிக்கணும், இந்த உடலுக்கு பெயர் கிடையாது. அதனால தான் ரூஹ் உடலை விட்டு போனதற்கு பின்னால ஜனாசா தான் சொல்லுவாங்க மக்கள். அந்த உடலுக்கு பேர் அப்துல் காதருங்க. அப்துல் காதர் எப்ப கூட்டு போறீங்க, எப்ப கொண்டு போய் உள்ள வைக்கிறீங்க சொல்றது இல்ல. ஜனாசாவை எப்ப கொண்டு போவீங்க, ஜனாசாவை எப்ப அடக்கம் பண்றாங்க, ஜனாசாவுக்கு எப்ப தொலை வைக்கிறாங்க. என்ன திடீர்னு ஜனாசா ஆயிட்டாரு, அவர் அப்துல் காதர் ஆயிருந்தாரு, அப்துல் ரஹ்மான் ஆயிருந்தாரு. அப்ப என்ன அர்த்தம்? அப்துல் காதர் வெளியேறி போயிட்டாரு. ரூஹு தெளிவாக விளங்கணும். ரூஹுக்குத்தான் மதிப்பு, வேற எதுவுமே கிடையாது. இந்த உடல் இல்லைன்னா அடுத்து இன்னொரு உடல் அல்லாஹ் தருவான். ஏற்கனவே ரூஹு இருக்குது பாருங்க. இந்த அபூபக்கர் ஏற்கனவே நான் இருந்திருக்கிறேன், இந்த அப்துல் ரஹ்மான் ஏற்கனவே இருந்திருக்கிறார். எப்ப இருந்திருக்கிறார்? ஆலமே அருவாகல என் ரப்புக்கு முன்னால நான் சொல்லி இருக்கிறேன், நீ ரப்புன்னு சொல்லி நான் சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் இங்க நின்று பேசுறேன், என் ரப்புக்கு நான் அன்னைக்கு சாட்சி சொல்லிட்டு வந்தேன். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் நபி பார்த்து கேட்டாங்க, யார் இவர்? அல்லாஹ் சொன்னா இவர் தாவூத், இவர் தாவூதுங்கிற அல்லாஹ். அங்க எங்க தாவூதுக்கு உடல் இருந்துச்சு, அங்க எங்க ஆதமுக்கு உடல் இருந்துச்சு? எல்லாத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ் போட்டுட்டானே. உலகத்தில் அத்தனை பேரையும் கொண்டு அத்தனை ரூஹ கொண்டு வந்து போட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் அர்வாஹு, ரூஹுகள் எல்லாம் ஒன்றாக இருந்தப்ப பக்கத்துல இந்த ஒப்பந்தத்துல எந்த ரூஹ் இருந்துச்சோ அவர்கள் எல்லாம் உலகத்தில் சொந்தக்காரர்களா இருக்கிறாங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தலஃப, யார் யார் கொஞ்சம் தூரமா இருந்தாங்களோ அவங்க தூரமா இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ரூஹ்ல பக்கத்துல இருந்திருக்கிறோம். அல்லாஹ் அந்த நசீப் ஆக்கி இருக்கிறான். இன்றைக்கு நாம் பக்கத்தில் இருக்கிறோம். துன்யாவில் பக்கத்தில் இருப்பவர்கள் அங்கே ரூஹிலேயும் பக்கத்தில் இருந்தார்கள். அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, யார் இவர்? இவர் தாவூதுன்னு அல்லாஹ். தாவூதா? வெறும் ரூஹுக்கு அல்லாஹ் தாவூதுங்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எத்தனை வயசுன்னு கேட்டாங்க. அவருக்கு நான் 40 தான்பா கொடுத்திருக்கேன்னு அல்லாஹ். 40 வயசு தானா? 40 தானா? சரி, என் வயசுல இருந்து ஒரு 40 கொடுன்ட்டாங்க. என் வயசுல இருந்து 40 கொடு. உலகத்தில் செய்யப்பட்ட முதல் தானம் ஆயுள் தானம். ஆயுள் தானம் செய்யப்பட்டால் அல்லாஹ் உடனே கபூல் செஞ்சிருவான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வயசுல இருந்து 40 வயசு தூக்கி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துட்டாங்கிறது வரலாறு. அதுக்கு பின்னால அவர் 960 ரூஹ் வாங்குறதுக்கு வந்துட்டாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜெல்ல போட்டார். இன்னும் 40 வருஷம் இருக்குதா அப்படின்னாரு. 40 வயசு ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, ஞாபகம் இருக்குதான். அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, கொடுத்தது மறந்துட்டார். முதல் மனிதர் மறதியிலும் முதலானவர். முதல் மனிதர் மறந்தார், அவர் சந்ததியும் மறக்கிறார். மறதி அங்க இருந்து தான் வந்துச்சு. அவர் மட்டும் அன்னைக்கு மறக்காம இருந்திருந்தா இன்னைக்கு மறதிங்கிறதே சமுதாயத்தில் இருக்காரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல மறந்தாங்க, இன்னைக்கு சமுதாயமே மறக்கிறது பல விஷயங்களில். இப்போ ரூஹ் அது
இப்ப அங்க அல்லாஹ் உடலுக்கு ரூஹ் மட்டும் வச்சிருந்தா அதுதான் அசலு. பின்னால் அல்லாஹ் இந்த உலகத்துல தாயினுடைய வயிற்றுல இருக்கும்போது அந்த ரூஹ 4வது மாசத்துல கொண்டு வந்து உள்ள சொருகிறான். ஒரு உடல் அந்த உடல்ல கொண்டு வந்து சொருகிறான். இப்போ இந்த உடல்ல மட்டும்தான் அந்த ரூஹ் இருக்கணுங்கிற தேவையில்லை. உடல் இல்லாமலும் ரூஹால் இருக்க முடியும். பின்னால இந்த ரூஹ் அழிஞ்சு போயிருது, இந்த உடல் அழிஞ்சு போயிருது, ரூஹ் மீண்டும் பல இடத்துக்கு வேற இடத்துக்கு இடம் பெயர்ந்து. அடுத்து என்ன? அடுத்து மீண்டும் கியாமத்துல நிற்கும் போது எப்படி அந்த ரூஹ் மறுபடியும் ஒரு உடலை தாங்கி நிற்கிறது, ரூஹ் ஒரு உடலை தாங்கி நிற்கிறது. சரி, இனி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. நரகவாசிகள் வேதனை செய்யப்படுகிற பொழுது அவர்களுடைய உடல்கள் கருகிக் கொண்டே இருக்கும், உடலையும் தோலையும் நாம் மாத்திக்கொண்டே இருப்போம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஆனா உடலை மாத்துவானதை தவிர ரூஹ மாத்த மாட்டான். ரூஹ் ஒரே ரூஹ், ரூஹ் அழியாது. ரூஹ் கபருக்கு போனாலும் அழியாது, மறுமைக்கு போனாலும் அழியாது, நரகத்துக்கு போனாலும் ரூஹ் அழியாது. அப்ப உலகத்துல மரணம் என்பது எதுவுமே அழிவில்லையே. மரணம் என்பது ரூஹ் வெளியே போயிருக்குது, அவ்வளவுதான். வெளியிருந்து வந்த ரூஹ் தான், வெளியிருந்து தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள நுழைந்த ரூஹ் தான் இப்பொழுது வெளியேறி இருக்கிறது. வேறு எந்த அழிவும் கிடையாது இங்கே. எனவே ரூஹ் அழிக்க முடியாது, ரூஹ் அழிக்க முடியாது. உலகத்தில் வேதனை செய்யப்படுவது ரூஹ் தான், கபரிலே வேதனைப்படுவதும் ரூஹ் தான். ரூஹ் இருக்கிற வரைதான் உடலுக்கு அந்த வேதனை எல்லாம் தெரிகிறது. ஆக சுருங்க சொல்வதானால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் மரணம் என்பது ஒரு இழப்பல்ல, எந்த வகையிலும் இறப்பல்ல. அல்லாஹுவை சந்திப்பதற்கான வழி, மனித வாழ்க்கையின் துவக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரூஹ் வாங்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, மலக்குல் மௌத்த பார்த்து கேட்டாங்க, ஹல் ரஅய்த ஹலீலன் யக்பலு ரூஹ ஹலீலிஹி. உலகத்தில் எந்த நண்பனாவது ஒரு நண்பன் உயிரை எடுக்க நீங்கள் பார்த்திருக்கிறீர்களான்னு கேட்டாங்க. ஒரு நண்பன் ஒரு நண்பனின் உயிரை எடுப்பானா என்று கேட்ட பொழுது இதை அல்லாஹ்விடத்திலே அப்படியே ஒப்படைத்தார்கள். அல்லாஹ் சொன்னானாம், நீங்கள் ஹலீலிடத்திலே சொல்லுங்கள், ஹல் ரஅய்த ஹலீலன் யக்ரஹு லிகா ஹலீலிஹி. எங்காவது உலகத்தில் நண்பன் ஒரு நண்பனை சந்திக்க வெறுப்பானா என்று கேளுங்கள். இவர் சொல்கிறார், நண்பனுடைய ரூஹை எடுப்பானான்னு இவர் கேட்கிறார். அல்லாஹ் திரும்ப சொன்னானா, நண்பனை சந்திக்க வர்றதுக்கு வெறுப்பானான்னு அல்லாஹ் கேட்டானா. அப்படியானால் மரணம் என்பது அல்லாஹுவை சந்திக்கிற வழி, அல்லாஹுவை சந்திப்பதற்கான வழி என்பதை. எனவேதான் உலகத்தில் மூமின்கள் மரணத்திற்கு முன்னால் மூமின்களால் மட்டும்தான் நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக நிற்க முடியும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்களாம், மன்ற அல் மௌத யுபா, எங்காவது மரணம் விற்கப்படுமானால் ஃபல் யஸ்தர்லி, எனக்காக அதை வாங்கி கொடுங்கள் என்று சொல்கிறார். மரணம் எங்காவது விற்கப்படுமானால் எனக்கு வாங்கி கொடுங்கள். உலகத்தில் மரணத்திற்கு முன்னால் மிக தைரியமானவர்கள். ஏனென்றால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் மரணம் என்பது எந்த வகையிலும் இழப்பல்ல. ஒரு முஸ்லிமுக்கு தெரியும் தன் மரணத்தினுடைய தருவாயில் என்ன நடக்கும், மௌத்திற்கு பின்னால் என்ன நடக்கும், என் ரூஹ் எங்க போகும், என் உடல் எங்க போகும், என் மறுமை எப்படி அமையும், அத்துணையும் தெளிவாக தெரியும். தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் மரணத்திற்கு முன்னால் நீங்கள் ஷைத்தானையும் சந்திப்பீர்கள், உங்கள் மரணத்திற்கு முன்னால் நீங்கள் மலக்கையும் சந்திப்பீர்கள். திருக்குர்ஆன் சொல்கிறது, நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஷைத்தானும் வருவான். யதி அஹதகும் ஷைத்தான் கப்ல மௌத்திஹி, உங்கள ஒவ்வொருவருக்கும் மௌத்தாகிறதுக்கு முன்னால ஷைத்தான் வருவான். வந்து உங்க அகீதால குழப்பத்தை உண்டாக்குவான், உங்க அமல்கள்ல குழப்பத்தை உண்டாக்குவான், உங்க ஈமானுடைய வலிமையில குழப்பத்தை உண்டாக்குவான். நீங்க இருக்கிற உறுதிப்பாட்டுல எத்தனை குழப்பங்கள்ல உண்டாக்கணுமோ அத்தனை குழப்பங்களை உண்டாக்குவான். மரண நேரம்ங்கிறது ஈமானோடு நடக்கிற ஒரு போராட்ட களம். எத்தனையோ பேர் அந்த கடைசி கட்ட சைத்தானிய போராட்டத்தில் தோத்து போயிருக்கிறாங்க. ஈமான விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் அவன் குஃப்ருடைய வார்த்தையை சொல்ல வச்சிருவான். ஒரு பக்கம் கடுமையான வேதனை, கடும் வேதனை, உயிர் நரம்புகள் எல்லாம் அறுபட்டு இருக்கிற ஒரு கட்டத்தினுடைய வேதனை ஒரு புறம், மறுபுறத்திலே ஷைத்தானுடன் நடைபெறுகிற போராட்டம் ஒரு புறம். ஷைத்தானையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முத்த நஸ்ரானியா, முத்த யஹூதியா, நீ தவறான மார்க்கத்துல இருந்துட்ட, தவறா உனக்கு சொல்லிட்டாங்க, நீ யூத மதத்துல மாறிடு, அது தெளிவான மதம், அது கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடு, அது சரியான மதம், அது இஸ்லாத்தை நீ கைவிட்டு இவ்வளவு காலம் நீ வீணா வாழ்ந்துட்டேன்னு சொல்லி சொல்லும் போது இவர் வேதனையில், ஒருவேளை இவருடைய ஈமானில் உறுதிப்பாடு இல்லைன்னா அந்த நேரத்திலே ஷைத்தானுக்கு பலியாக்கப்பட்டு ஈமானை கொடுத்துருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி தெளிவாக சொல்லி வைக்கிறார்கள், வருவான் ஷைத்தான் உங்களிடத்திலே போராட்டம் நடத்துவதற்காக. மலக்குமார்களும் வருவார்கள், மலக்குமார்களும் வருவார்கள். மலக்குமார்கள் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான்,
இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, நீங்க நம்பிக்கையோடு வாழுகிற இந்த கூட்டத்தினிடத்திலே மலக்குமார்கள் மௌத் நேரத்தில் இறங்கி லா தகாஃபு லா தஹ்சனு, கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, நாங்க இருக்கிறோம் உங்களோடு, துன்யால உங்களோடு நாங்க இருந்தோம், ஆகிரத்திலே உங்களோடு இருப்போம், நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும், அல்லாஹ் உங்களை விருந்தாளியா கூப்பிடுறான், இப்படி எல்லாம் சொல்வதாக குர்ஆன் சொல்லுது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான்? மலக்குமார்களும் வருவார்கள். மனிதன் பிறக்கிற பொழுதும் ஷைத்தானையும் மலக்குமார்களையும் சந்திக்கிறான், அவன் இறக்கிற பொழுதும் மலக்குமார்களையும் ஷைத்தானையும் சந்திப்பான். ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற பொழுதும் ஷைத்தான் கில்லுகிறான், மலக்குமார்களும் தொடுகிறார்கள். எனவே ஷைத்தான் கில்லுகிற பொழுதுதான் அவன் அழுகிறான் குழந்தை. சொல்லுவார்கள் சாலிஹீன்கள், ரெண்டையும் ஒப்பிட்டு, மனிதனே நீ பிறக்கிற பொழுது ஷைத்தானிய தீண்டுதலால் அழுது பிறக்கிறாய், நீ இறக்கிற பொழுதாவது சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு மரணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய லிகாவை அந்த நேரத்திலையும் பதட்டத்தோடு பயத்தோடு என் குடும்பத்தை விட்டுட்டு போறேன், பிள்ளைகளை விட்டுட்டு போறேன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மிடத்திலே தெளிவான வாழ்க்கை இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹ் மௌத்தாகிற பொழுது பக்கத்திலே அவருடைய மகள் அழுத பொழுது சொன்னார்களாம், ஏன் அழுகிறாய்? இந்த நாளுக்காகத்தானே நான் இவ்வளவு நாள் காத்துக் கொண்டிருந்தேன், நான் இதற்காக இந்த இடத்திலே 4000 குர்ஆன்கள் ஓதி வைத்திருக்கிறேன், நான் மௌத்திற்கு தயாராக இருக்கேன். ஜுனைதுல் பக்தாதி மௌத்தாகிற பொழுது அவருக்கு களிமா சொல்லி கொடுத்தாங்களாம். களிமா என்ன ஞாபகப்படுத்துறீங்க? நான் களிமாவோட தானே வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன், நான் மறந்தாதானே ஞாபகப்படுத்துறதுக்கு, மறந்திருந்தா நீங்க ஞாபகப்படுத்தலாம், நான் மறக்கிறது இல்லையே, நான் அப்படி அல்லவா வாழ்ந்திருக்கிறேன், என் மூச்சும் பேச்சும் அத்துணையும் களிமாவோடு வாழ்ந்திருக்கிறேன், என் வாழ்க்கை அத்துணையும் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்திருக்கிறேன், எங்கே என் ரப்பை நான் மறக்க போகிறேன், எனக்கு நீ ஞாபகப்படுத்துறீங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நசீப தரணும். மௌத்தாகிற நேரத்தில் நம்ம தயாரா இருக்கணும், தெளிவா இருக்கணும். ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கை மௌத்திற்கு முன்னால் தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். பயந்தல்ல, நடுங்கல்ல, திடுக்கமல்ல, எதையும் தாண்டி ஒரு முஸ்லிம் எந்த சூழ்நிலையிலும் மரணத்திற்கு முன்னால் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு தெளிவாக இருக்கிறது அத்துணையும். கபரிலே வைக்கப்பட்டதற்கு பின்னால மார்க்க சட்ட இமாம்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். ஜனாசா, காயிப் ஜனாசா இருக்குது, காயிப் ஜனாசா மௌத்தா போனதற்கு பின்னால போய் கபூர்ல போய் தொலை வைக்கிறது, அல்ல அவருக்கா தொலை வைக்கிற 3 நாளைக்குள்ள தொலை வைக்கணும் மார்க்க சட்டம். 3 நாளைக்குள்ள ஏன் தொலை வைக்கணும்னு சொல்லி மார்க்கம் சொல்லுதுங்கிறத ஹதீஸினுடைய பின்னணியில பார்க்கிறப்போ ஒரு விஷயம் தெரியுது. மனிதனுடைய உடல்ல உள்ள கோடிக்கணக்கான செல்கள்ல கடைசி செல் அழிவது 3வது நாள் தான் அழியலாம். அவன் ரூஹு போனதற்கு பின்னால கூட சில செல்லுகள் கொஞ்சம் கொஞ்சமா தான் அழிஞ்சிட்டு இருக்குது. கடைசியா ஒரே ஒரு உயிரணு கொஞ்சமாவது ரத்தம் கிடைக்காதா, ரத்த ஓட்டம் கிடைக்காதா என்று நம்பிக்கையோடு 3 நாள் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். 3வது நாள் தான் அந்த செல்லு செத்து போகுது, மனிதனுடைய உயிரணுவுல உள்ள. மார்க்கம் தெளிவாக இருக்கிறது. என் மரணத்திற்கு பின்னால் உள்ள அத்துணையிலும் இன்றைய மருத்துவம், இன்றைய சயின்ஸ் அத்துணையும் தோத்து போகக்கூடிய அளவுக்கு. பெருமக்களே, மரணம் என்பது முஃமின்களை பொறுத்தவரையில் இழப்பல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அழகாக சொல்லுவான், லா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக கொல்லப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த வாழ்க்கை. அவருடைய மரணத்திற்கு பின்னாலும் கூட அவர்களுடைய உடல்கள் பாதுகாக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாலிஹீன்களையும் சுஹதாக்களையும் மண்ணு தொடுவதில்லை, ரூஹ் அழியறதில்லை, ஒரு பக்கம் உடலை கூட தொடுறதில்லை, உடல் கூட ஹராம். எத்தனையோ சாலிஹீன்களுடைய வாழ்க்கை. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல நஜ்ரான் தேசத்துல ஒரு இடத்துல தோண்டும் பொழுது அங்கே ஒரு இளைஞர் இப்படியே அத்தஹியாத்துல உட்கார்ந்து இப்படி கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க இந்த செய்தி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வார்கள், இது என்ன அத்தஹியாத்துல இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க? ஒரு சிறுவர், புகாரியிலே வருகிறது, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, உடனடியாக அதை மூடி விடுங்கள், அந்த சிறுவர் யார் என்று நான் சொல்கிறேன் என்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வதற்கு 70 வருஷத்துக்கு முன்னால ஒரு சிறுவர் வாழ்ந்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னார்கள். புகாரில வருது இந்த ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சிறுவர் வாழ்ந்தாரு, அவருக்கு முன்னால அவர் முன்னுண்டான வேதத்தை படிச்சவரு, அவரை எத்தனையோ பேர் சேர்ந்து கொலை செஞ்சுட்டாங்க. அவர் கடைசியா வஃபாத் ஆகிற பொழுது தன் கையை இப்படி நெத்தியில வச்சு உட்கார்ந்தவர் தான் அப்படியே அடக்கப்படுகிறார். எத்தனை வருஷத்துக்கு பின்னால? ரசூலுல்லாஹ்வுக்கு 70 ஆண்டுக்கு முன்னால. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 63 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னால ஏறத்தாழ ஒரு 150 வருஷத்துக்கு பின்னாலையும் கூட ஒரு உடலை தோண்டி பார்க்கிற பொழுது அப்படியே இருக்கிறது, கொஞ்சம் கூட ஒரு மாற்றம் இல்லாமல். சாத்தியமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இதை பார்த்ததாக தெளிவாக சொல்கிறார்கள்.
அவர்கள் இறந்து போகவில்லை. நமக்கு மரணம் என்பது எந்த வகையிலும் ஒரு இழப்பல்ல. உஹதுல வஃபாத்தானவங்களை உஹதுல அடக்கம் செய்யணும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹதுக்கு பின்னால ஒரு 70 வருஷத்துக்கு பின்னால நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. அம்ர் இப்னுல் ஜமூ, அப்துல்லாஹ் இப்னு அம்ர், இந்த ரெண்டு சஹாபியினுடைய உடல் பாருங்க, உஹதுனுடைய அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு பெரிய வெள்ளத்துல இந்த ரெண்டு பேருடைய உடலை கொண்டு வந்து மேல போட்டுடுச்சு. பின்னால வந்து தாபிஈன்கள் சொல்கிறார்கள், அம்ர் இப்னுல் ஜமூ ரலியல்லாஹு உஹதுனுடைய ஷஹீது, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் உஹதுனுடைய ஷஹீது. நாங்கள் அவர்களுடைய உடலை எடுத்து இன்னொரு இடத்தில் அடக்கம் செய்தோம் 70 வருஷத்துக்கு பின்னால. நேத்து அடக்கம் செஞ்ச மாதிரி கஃன் துணியில கூட அழுக்கு இல்லைங்கிறாங்க. கஃன் கூட அழுக்காகவில்லை. எப்படி சாத்தியம்? அல்லாஹ் மூமின்களுக்கு. ஆனால் என்ன, நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல. ஒரு பெரிய முஅஜிஸா அது, ஒரு பெரிய அற்புதம் அது. 2006 யமன்ல நடந்த ஒண்ணு. யமன்ல ஒரு 18 வயது வாலிபர் இறந்து போய் விடுகிறார் நோயினால். அவருடைய மரணத்திலே சந்தேகப்பட்ட அவருடைய தந்தை உடலை தோண்டி எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இறந்து போன 3 மணி நேரத்தில் உடல் தோண்டப்படுகிறது. கை கால்கள் மிக கோரமான முறையில் சிதைக்கப்பட்ட நிலையில், விலா எலும்புக்கள் ஒட்டிய நிலையில், மண்டை ஓடுகள் சிதைஞ்ச நிலையில் கிடைக்கிறது. ஒரு 18 வயது இளைஞனுடைய வாழ்க்கை. பர்சக் அது ஒரு திரை. அது அதை தாண்டி சில நேரங்களில் அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி காட்டுகிறான் மனிதர்களுக்கு படிப்பினைக்காக, பாடத்திற்காக. எனவே தீய உடல்களையும் தீயவர்களுடைய உடல்களையும் மண் வேட்டையாடுகிறது என்பதும் கடந்த காலத்திலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், நாயகத்தினுடைய சபையில் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பத்வாவை பெற்ற அப்துல்லா என்பவனுடைய உடல் காத்திபுல் வஹியா இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி எழுதி கொடுக்கிறவனா இருந்து, நான் சொன்னதைத்தான் அவர் எழுதுறாருன்னு சொன்ன அவனுடைய நிலையை குறித்து ரசூல் சொன்னார்கள், இவன் உடலை பூமி ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னார்கள். இவன் உடல் பல காலங்கள் பூமிக்கு மேலேதான் கிடந்தது, ஊரே நாற்றம் எடுத்தது என்று சொல்லி சொல்றாங்க அனஸ் ரலியல்லாஹு. அப்ப தீயவர்களுடைய உடல்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுவதும், நல்லோர்களும் சாலிஹீன்களும் சஹாபாக்களும் சுஹதாக்களும் நபிமார்களும் இவர்களுடைய உடல்கள் எல்லாம் பூமிக்கு அடியில் பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்கிற பொழுது, மரணம் என்பது ஒரு மூமினை பொறுத்தவரையில் அது இழப்பல்ல, ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கைக்கான துவக்கம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் நமக்கு தருகிற பெரிய பாடம், ஒரு நபி மௌத்தாகி பின்னால 1 வருஷத்துக்கு பின்னாலையும் கூட அப்படியே உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய உடல்ல எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாமல் அப்படியே உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் நல்லவர்களுடைய உடலை பாதுகாக்கிறான் என்பதுதான் அர்த்தம். திருக்குர்ஆன்ல இதை தெளிவாகவே அல்லாஹ் சொல்கிறான், நல்லோர்களின் உடல்களை அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே மௌத் என்பது நமக்கு இழப்பல்ல, அது ஒரு துஹஃபா, அது ஒரு அன்பளிப்பு, அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பெரிய அன்பளிப்பு இந்த உலகத்துல. அது ஒரு ஓய்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, எனவே மரணத்திற்கு முன்னால் மூத்து கபுல அன் தமூத்து, மரணத்திற்கு முன்னால் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மௌத்துக்கு முன்னால் மௌத்தாகி விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு முன்னால் மௌத்தாகி விடுங்கள். அப்படியானால் மௌத்துக்கு உங்களை நீங்கள் எப்பொழுதும் தயாராக்கிக் கொள்ளுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஏனென்றால் இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், உலகத்தில் யாருக்கு முன்னாலும் மரணம் மண்டியிட்டு பழக்கம் இல்லை. யாருக்காக வேண்டியும் கொஞ்ச காலங்கள் கூட அது தவணை கொடுக்கப்பட்டு பழக்கம் இல்லை. எத்துணை பெரிய நபியாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான ஹபீபான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட மரண வக்து வந்துடுச்சுன்னா பின்னால 1 நிமிடம் கூட நாயகத்திற்காக கூட தாமதம் செய்யப்படவில்லை. ரசூலுக்கே நாயகம் தாமதம் செய்யப்படவில்லை என்று சொன்னால் உலகத்தில் யாருக்காக தாமதம் செய்யப்படும்? யாருக்காக வேண்டியும் மரணம் தள்ளப்படாது, யாருக்காக வேண்டியும் மரணம் தள்ளி வைக்கப்படாது. அந்த நேரம் வந்துவிட்டால் நிச்சயமாக போகியே தீர வேண்டும். அதற்கு முன்னால் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரே வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யத்துஹன் நஃப்ஸ் அல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, நீ என்னிடத்திலே வருகிற பொழுது அமைதியோடு வர வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ரூஹ் அல்லாஹ் அழைக்கும் போது இப்படித்தான் அழைக்கிறானா, அமைதி பெற்ற ஆத்மாவே என் பக்கம் என்னை விரும்பி நான் உன்னை விரும்பி என்னிடத்தில் வந்து என் அடியார்களில் சேர்ந்து என் சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்று அல்லாஹ் கூப்பிடுவான் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அமைதி பெற்ற ஆத்மாவாக அல்லாஹ்வை நோக்கி நாம் செல்ல வேண்டும். பதட்டம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, வேறு வேறு சிந்தனைகள், என்னுடைய பிள்ளைகள், எதிர்காலம், என் வீடு, என் சொத்து அத்தனையும்
எந்த பதட்டமும் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திக்கிற அந்த நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد